ஃபீலிங் வெரி ஓவர்வெல்ம்டு. ரொம்ப நர்வஸாக இருந்தேன், பயந்துட்டு இருந்தேன். பட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல ரெஸ்பான்ஸ். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் நிறைய பேர் நல்லதாக சொல்லிட்டு வராங்க. எதிர்பார்க்காத ஒரு செகண்ட் ஹாஃப், அதில் வர காட்சிகள் ரொம்பவே ஆடியன்ஸை தாக்கும்னு நம்புகிறேன். டெஃபினட்டாக தியேட்டரில் வந்து பாருங்கள். உங்களோட சப்போர்ட், உங்களோட ரிவ்யூஸ், உங்களோட ஃபீட்பேக்காக தான் நான் வெயிட்டிங். அதுதான், லவ்னு மட்டும் வராம இதுல லவ்ன்ற ஜான்ரா மட்டும் இல்லாம இதை தாண்டி ஒரு இமோஷன் இருக்கு, ஒரு உண்மையான கதை ஒன்று இருக்கு. இப்போ ரீசெண்டா கவின் என்ற தம்பிக்கு நடந்த ஒரு சம்பவம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, திருநெல்வேலியில. ஸோ அந்த இந்த படத்துல ரிலேட்டபிளா இருக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க வெளியில வரும்போது ரொம்ப எமோஷனலா இருக்கும். வாங்க, வந்து தியேட்டர்ல பாருங்க. காஸ்ட்லாம் இல்ல, அஃப்கோர்ஸ் கவின் தம்பியோட விஷயம் பாத்தீங்கன்னா அதுல காஸ்ட், ஜாதின்ற ஒரு விஷயம் அடிப்படையா அதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்ம வந்துட்டு அழிக்கணும், மொத்தமா அழிக்கணும். ஒற்றுமையா வந்துட்டு நம்ம ஒன்று சேர்ந்தாதான் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இதுக்கு எதிர்த்து நிற்க முடியும். இதெல்லாம் இருக்கவே கூடாது. இந்த படத்துல காஸ்ட் இல்லை, பட் நாங்க இருக்கோம், ஒரு கதையா ஒன்று சொல்லியிருக்கோம். நீங்க வாங்க, படத்தை பாருங்க. இதுவும் உண்மையில சித்தூர்ல ஒரு நிஜ கதையை பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி தான். ஸோ வாங்க. இதுல பாடல முழுக்க முழுக்க பெர்ஃபார்மன்ஸை காமிக்கலாம். ஓகே, இதுல நம்ம அசூரனுக்கு அப்புறமா பெர்ஃபார்மன்ஸ் இதுல வந்துட்டு ஒரு ஆக்டரா வந்துட்டு திரும்ப மறுபடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு லீட் பண்றோம். சரி, அப்போ நம்ம வந்துட்டு இதுல பெர்ஃபார்மன்ஸா வந்துட்டு முழுக்க முழுக்க இதுல நம்ம ஆடியன்ஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணோம்ல. ஏன்னா அவங்க தான் நாளைக்கு வந்துட்டு நம்மளை திரும்ப பார்க்க போறாங்க. ஸோ என்னோட முழு எஃபர்ட் நான் இதுல கொடுத்துருக்கேன். நீங்க பெர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும் வந்து பாருங்க, அவ்வளவுதான். பாட்டுலாம் தனியா யூடியூப்ல பாத்துக்கலாம். அது வருது இந்த மாசம் வருது. அது ஒரு தனி உலகம். ஸோ அது ஸ்கிரீன்ல வந்துட்டு அதுதான், அந்த கதையை நான் முழுசா சொல்ல விரும்பல. லவ் மட்டும் இல்லை இந்த படத்துல, அதையும் தாண்டி ஒரு எமோஷன் இருக்கு. ஸோ வாங்க, தியேட்டர்ல வந்து பாருங்க. ஹாப்பியா இருக்காங்க. இல்ல, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணி வச்சிருக்கேன்னு தான் எல்லாரும் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. மகிழ்ச்சி. அதுதான் இப்போ வேர்க்குது, பார்த்தா தெரியலையா? ஒரு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வெளியில வந்துட்டு இந்த மாதிரி பாசிட்டிவா சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ தேங்க்யூ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். உசிரே மூவி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழன் தெலுங்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆடியன்ஸ், ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருமே இங்கே தியேட்டர் வந்து எனக்கு நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி இந்த படத்தை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. இது ஒரு நல்ல படம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் உள்ள போகும்போது பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பட் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் இதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான கதை வந்து சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருக்கீங்க? ஸோ என்ன மாதிரியான நல்ல கதை, இந்த படம் அந்த படம் அப்படியெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு நல்ல கதை வந்துச்சுன்னா எனக்கு ஓகே தான். விஜய் சாருக்கு காட்டலை நான் இன்னும். டைரக்டருக்கு ட்ரெய்லர் காட்டினேன், லோகி அண்ணாக்கு ட்ரெய்லர் காட்டினா. படம் வந்து இப்போ ஷூட்ல இருக்காரு. இது இப்போ மார்னிங் ஷோ தானே, இதுக்கப்புறம் அவங்க பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஹீரோயின், ஃபர்ஸ்ட் வந்து என்ன சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினது லோகி அண்ணா, லோகேஷ் கனகராஜ் சார். அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அவருக்கு அப்புறம் தான் எனக்கு சினிமாவில் என்ன தெரிய வைக்கிட்டது. அவர் தான் ஒரு குரு, என்ற குரு. ஸோ அவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா
நம்ம டீம் ஒர்க்கு தான் காரணம். ஸோ எங்களோட மேனேஜர் வெங்கட் சார், அவருக்கும் ஒரு நன்றி. டீம் எல்லாருக்குமே நன்றி. ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. உள்ளே இருக்கும்போது ஆடியன்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு. ஸோ ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி பார்க்குற ஆடியன்ஸும் தியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த வைவ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, பாருங்க. எதுவுமே எக்ஸ்பெக்டேஷன் வேணாம், எதுவுமே வேணாம். இது ஏன்னா இதுதான் நீங்க நினைச்சு வரவே வேணாம். வெறும் பிளான் தான். வாங்க, வந்து பாருங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இது இப்படின்னு நினைச்சே வராதீங்க. நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் ஆல்ரெடி வந்து நிறைய சாங் பண்ணியிருக்காரு, நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஸோ அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. சீன்லையா இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது அவர் ஓகே, அந்த பேர் வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கும் பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மெல்வின். அண்ட் உசிரே படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நான். அண்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட எங்கள் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணது ரொம்ப நல்லா ஒரு அப்ளாஸ் அண்ட் அப்ரிசியேஷன் வந்துட்டுருக்கு. அண்ட் எனக்கு பர்சனலாக இது வந்து பிகாஸ் நான் நிறைய ஆட்ஸ் அண்ட் சில ஃபிலிம்ஸ்கள் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே கொஞ்சம் மாடர்னாக ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு வில்லேஜ் பேக்ட்ராப்பில் கொஞ்சம் டார்க் டோன்லாம் பண்ணி கொஞ்சம் ஒரு வில்லேஜ் பையன் மாதிரி பண்ணுது. ஸோ எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப க்யூரியஸாக இருந்தேன் இது ரிலீஸில் இப்போ எப்படி மக்களுக்கு எப்படி சேரும்ன்றது. அண்ட் ரொம்ப நல்லா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கே இது பார்க்க ரொம்ப புதுசாக இருந்துச்சு. ஸோ இது ஐ திங்க் இட் ஒர்க் அவுட். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ண. அதான் எல்லாருக்குமே ஒரு லவ் இருக்கும் கண்டிப்பாக லைஃப்பில். ஸோ எல்லாருமே அதில் ரிலேட்டபிளாக இருக்குது. எல்லாருக்குமே அந்த அப்பா அம்மாவுக்கு பயந்து பண்ணுற அந்த ஒரு சின்ன வயசு லவ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் லாஸ்ட் கிளைமேக்ஸ் நிஜமாவே யாருமே எதிர்பார்க்கல. அதை வந்து ரொம்ப சொன்னாங்க. ஸோ 20 minutes ஆஃப் த ஃபிலிம் இஸ் லைக் நீங்கள் டெஃபினட்டாக நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவுமே இருக்காது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளைமேக்ஸ். சாங்ஸ் மியூசிக் இதுக்கு ஒரு பெரிய பிளேஸ் தான். கிரண் அவர் போட்டிருக்காரு. லைக் இஸ் அ டெபியூ மியூசிக். பட் அவர் கண்டிப்பாக புதுசு மாதிரியே தெரியாது. நிறைய பாட்டு இந்த உசிரே சாங்ஸ் எல்லாமே ரொம்ப கேட்சியா. அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் ஒரு பெரிய பிளஸ். ஹி ஹவ் டன் ஃபேண்டாஸ்டிக் ஜாப். கண்டிப்பா இதுல வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட கண்டிப்பா நீங்க உங்களோட பழைய லவ் எல்லாம் ஞாபகப்படுத்தும். ஸோ அந்த ஒரு லவ் இருக்கும். அண்ட் லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது இருக்காது. அண்ட் இப்படிலாம் இருக்காங்களா, இப்படிலாம் இருக்குமா லைஃப்ல. ஆனா இது வந்து ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை இன்ஸ்பயர் பண்ணி தான் டைரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இல்லை, லவ் அவங்கவுங்களுக்கு வரும்போது அது புதுசு தான். ஸோ இதில் புது லவ்னு சொல்றத பழைய லவ்வை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு பழைய லவ் இருக்கும், அது விட்டு போயிருக்கும். அதை வந்து ஒரு ஞாபகம், நம்மளும் இப்படி இந்த இடத்துல இருந்திருக்கோம்ல, இந்த மாதிரி ஏரியாக்குள்ளே ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பார்த்துருக்கோம், பயந்துருக்கோம், சிரிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே அந்த ப்ரொபோசல், அந்த இனிஷியல் எல்லாருக்குமே அந்த ஒரு பப்பி லவ்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இல்லை, ஃபேமிலி ஆடியன்ஸ் அண்ட் லவ்வர்ஸ் எல்லார் ஃபேமிலியும் லவ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால ஃபேமிலி ஆடியன்ஸ் டெஃபினட்டாக இது வந்தவங்க எல்லாம் நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ஜாய் அது லாஸ்ட்ல ஒரு உங்களுக்கு ஒரு மெசேஜ்னு சொல்ல மாட்டேன். அந்த கிளைமேக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து அதை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். காமெடி இருக்காரு, தங்கதுரை அண்ட் ஆதித்யா கதிர் அவங்களாம் இருக்காங்க. அவங்களோட காமெடியும் ரொம்ப ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க இதில். ஸோ இது வந்து மெயின் காமெடின்றதை விட காமெடியும் இருக்கும், லவ்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி பேசிப்போம் நம்ம கலாய்ச்சி எல்லாரையும் அந்த மாதிரி ஒரு இருக்கும். இது ரொம்ப தனியாக ஒரு ட்ராக்கெல்லாம் போகாது. பட் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே எப்படி அடிச்சுப்போம், பிடிச்சிப்போம், கலாய்ச்சிப்போம் அந்த மாதிரி இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி மாமன்ற ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்கேன், மாமன் படம். அப்புறம் நிறைய ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த கோல்கேட், ஈனோ, 7up அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் நிறைய நேஷ்னல் ஆட்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிகாஸ் நான் பிக் ஸ்க்ரீனில் என்னை வந்து நான் தான் அந்த மாமன் படத்தில் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பட் எல்லாமே சின்னதாக கம்மியாக போயிடும். அண்ட் இதில் வந்து நிஜமாவே என்னை வந்து நார்மலாக இப்போ ஆட்ஸில் இல்லை ஸ்டைலிஷாக பார்க்குறத விட இந்த கிராமத்து ஸ்டைலில் பார்க்குறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதனால் ஐம் வெரி ஹாப்பி, கிளாட் இட் ஒர்க்.
டெஃபினட்டா இந்த படம் தியேட்டர்ல வந்து பாருங்க அண்ட் கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க செகண்ட் ஹாஃப் வில் பி லைக் உங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் இருக்கும் அண்ட் நீங்க நிஜமா முடிச்சுட்டு போகும்போதும் டெஃபினட்டா இதை வர்த் வாட்சிங் சொல்லுவீங்க. என் பையன் தான் டைரக்டர், நவீன்குமார். அவங்க அம்மா தான் நான். படம் லவ் ஸ்டோரி, நல்லா இருக்கு படம். திருப்பி திருப்பி பார்க்கணுமா போல இருக்கு. ஆனா நல்லா இருந்துச்சு. ஹீரோ சூப்பரா கொடுத்துக்கிறாரு. ஹீரோன்னா ஏங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ ஹீரோயின் ஜனனி எவ்வளோ ரேஞ்சில் இருக்கா, அந்த ரேஞ்சுக்கு நான் அந்த படத்துக்கு போயிட்டேன். எனக்கு 50 வயசு, ஆனா அந்த ரேஞ்சில் நான் அந்த படம் பார்க்குற மாதிரி எனக்கு ஃபீல் வரும். சூப்பரா இருக்கு. ரொம்ப 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 அப்படியே சில்லல் மாதிரி ஆனது மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபேமிலி சூப்பரா இருக்கு.